Good morning and all. Today we discuss about Unit 22 Environmental Management. The new topic is the non-conventional energy resources. அதாவது நம்மளுக்கு மரபு சாரா மூலங்கள் பற்றி நம்மளுக்கு பார்க்க போகிறோம். The statistics have shown that for the sustainable development in energy sector, we must conserve the non-renewable conventional resources from its the rapid depletion and replace them by the non-polluting renewable sources, which are the environmentally clean. The effort are made to develop the new sources of energy, which is called the non-conventional sources of energy. It would provide the greater the initiative to local people who could access their needs and resources and plan a strategy that could be useful to them. அதாவது நம்மளுக்கு மரபு சாரா அந்த மாற்று ஆற்றல் மூலங்கள் சொல்லி பார்த்தா ஆற்றல் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நீடித்த வளர்ச்சியை நாம் பெற வேண்டும் அப்படின்னா அந்த விரைவாக தீர்ந்து போகக்கூடிய மரபு சாரா ஆற்றல் மூலங்களின் பயன்பாட்டை குறைத்து பாதுகாத்து அவற்றுக்கு பதிலாக அந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசு ஏற்படுத்தாத புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்த வேணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு அந்த நிலக்கரி, பெட்ரோலியம், அந்த இயற்கை வாயு இது நம்மளுக்கு என்னங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீர்ந்து போகக்கூடிய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லையா. இன்னொன்று அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுற்றுச்சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துது. 2 இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது மறுபடியும் உருவாகிறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா பல மில்லியன் வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸோ அதனுடைய பயன்பாட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசு ஏற்படுத்தாத புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் சரியா, அது நம்மளுக்கு என்ன டெய்லி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடச்சிட்டே இருக்குது. நம்ம ஒரு வாட்டி பயன்படுத்திட்டால் மறுபடியும் அதோட நம்மளுக்கு பல மடங்கு நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டே இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம், காற்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இந்த மாதிரி ஆற்றல் வளங்களை நம்ம என்ன பண்ணோம், பயன்படுத்த வேணும். ஆகவே இது நம்மளுக்கு ஆற்றல் நெருக்கடி நம்மளுக்கு என்னது உணர்த்துவதாகும். இப்போ புதிய மரபுசார் ஆற்றல் மூலங்கள் ஏற்படக்கூடிய இந்த புதிய ஆற்றல் மூலங்களை மேம்படுத்தும் முயற்சிகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது உள்ளூர் மக்கள் தங்கள் ஆற்றல் தேவைகள் மற்றும் வளங்களை கண்டறியும் முயற்சி நம்மளுக்கு என்னது துவங்கவும் அவர்களுக்கு பயன்படக்கூடிய என்னது உத்திகளை வகுக்கும் நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு தான் நம்மளுக்கு அந்த சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜி த எனர்ஜி obtained from the sun. The sun is give out the vast amount of light and heated. It is only the little less than the half, the 47% of solar energy which fall on the atmosphere reaches the earth's surface. If you could use just a small part of this energy, it would fulfill all the countries that needed for power. So solar energy has advantages and also the certain the limitations. அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியனிலிருந்து பெறக்கூடிய ஆற்றல் தான் நம்மளுக்கு அந்த சூரிய ஆற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க. சரி, அந்த சூரியனில் பெருமளவு நம்மளுக்கு என்னது வெப்பத்தையும் ஒளியையும் நம்மளுக்கு வெளியிடுகிறது இல்லையா. அப்போ அந்த சூரியனிலேருந்து ஒளி ஆற்றல் நம்மளுக்கு என்னது ஏறக்குறைய அந்த பாதி அளவு தான், அந்த 47% தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது அந்த பூமியினுடைய மேற்பரப்பை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடையுது. பூமியினுடைய மேற்பரப்பு நம்மளுக்கு என்ன பண்ணுது வந்து அடையுது. அதில் மிகச்சிறிய அளவை பயன்படுத்துவதன் மூலமே நம்மளுக்கு என்ன பண்ணுது நம்ம நாட்டினுடைய பெரிய அளவு நம்மளுக்கு ஆற்றல் தேவைகளை நம்மளுக்கு என்னது நிறைவு பெற முடியும். அதில் வரக்கூடிய அந்த சூரிய ஆற்றலை நம்ம கொஞ்சமாக நம்ம பயன்படுத்தினா கூட நம் நாட்டில் உள்ள பெருமளவு ஆற்றல் தேவைகள் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், நிறைவு பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ அந்த சூரிய ஆற்றல் பல மேலாண்மைகள் கொண்டிருந்தாலும் ஒரு சில வரையறைகளுக்கு நம்மளுக்கு என்ன உட்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். Next is the solar energy, the devices, சூரிய ஆற்றல் சாதனங்கள். The energy from the sun can be harnessed to provide power. The various devices used for the harnessing sun's energy is called the solar energy devices. சூரிய ஒளியை நம்மளுக்கு ஆற்றலாக பயன்படுத்தலாம். சூரிய ஆற்றலை வெவ்வேறு பயன்பாட்டிற்காக நம்மளுக்கு மாற்றி உபயோகிக்க நம்மளுக்கு உதவும் பல்வேறு சாதனங்கள் சூரிய ஆற்றல் சாதனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு சோலார் செல், சூரிய மின்கலன்கள் பார்த்தோன்னா சொல்லுவாங்க. The solar cell, the photovoltaic devices, it is made up of the silicon that convert the sunlight directly into electricity. The solar cells produce electricity without polluting the environment. Since it is used the no fuels other than the sunlight, no harmful gases, no burning, and the no waste air produced. They can be installed the remote and the inaccessible areas, the forest and the hilly region, wherever the setting of the power plant is the expensive. அதாவது நம்மளுக்கு சூரிய மின்கலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோவோல்டிக் கருவிகள்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு என்னான்னு சொல்லி பார்த்தா அந்த சிலிக்கானால் உற்பத்தி செய்யப்பட்டு சூரிய ஒளியை மின்னாற்றலாக நம்மளுக்கு என்ன பண்ணுது, மாற்றும் திறன் கொண்டவை. சூரிய மின்கலன்கள் சுற்றுச்சூழலுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது, மாசு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தாது. சுற்றுச்சூழலுக்கு என்ன பண்ணுறது, மாசு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்படுத்தாத வகையில் மின் உற்பத்தி செய்யக்கூடியவை. இதிலேருந்து மாசு உண்டாகக்கூடிய அந்த எரிபொருட்களோ அந்த ஆபத்தான வாயுக்களோ கழிவுப் பொருட்களோ எதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. கழிவுப் பொருட்களோ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, வெளியேறுவதில்லை. இவற்றினை யாரும் அணுக இயலாத அல்லது மிக தொலைதூர இடங்களில் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், பொருத்த முடியும். இப்போ காடுகள், மலை பழங்கான பிரதேசங்களில் இதை நம்ம என்ன பண்ண முடியும், வைக்க முடியும். ஸோ இங்கே வெவ்வேறு ஆற்றல் நிலையங்கள் பெரும் பொருட்செலவில் மட்டுமே நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், இதை அமைக்க முடியும் அப்படின்னு பார்த்தா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த யூசஸ் ஆஃப் சோலார் செல்ஸ். It can be used for the street light, the traffic signals, water pumping, battery charges systems, etc. இப்போ அந்த தெருவிளக்குகள், போக்குவரத்து அந்த விளக்குகள், அந்த நீரேற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்ப் இருக்குல்லையே அதுக்கு, மற்றும் மின்கலன்களை மீண்டும் ஆற்றலில் நிரப்புவது நம்மளுக்கு என்னது பயன்படுத்துகிறது. டு யூஸ் த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அண்ட் த ஸ்பேஸ் த ப்ரோப்ஸ், அந்த செயற்கைக்கோள்கள் மற்றும் அந்த தொலைவெளி நுண்ணுயிர் கருவிகள் ஆகியவற்றில் நம்மளுக்கு என்ன பண்ணுது, பயன்படுத்தப்படுகிறது. It provides a radio and TV transmission to remote access. தொலைதூர பகுதிகளில் நம்மளுக்கு என்னது, ரேடியோ தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது, பயன்படுது. நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்டு த கால்குலேட்டர், எலக்ட்ரானிக் டாய்ஸ் அண்டு வாட்சஸ். கால்குலேட்டர்கள், மின்னணு விளையாட்டு பொருட்கள் மற்றும் அந்த கை கடிகாரங்களையும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது பார்த்தோன்னா சோலார் பேனல். The arrangement of the many solar cells side by side that connected to each other is called the solar panel. The capacity to produce the electric current in much the increased in the solar panel, but the process the manufacture is very expensive. இதான் நம்மளுக்கு அந்த சோலார் பேனல்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. அந்த சூரிய மின்கலன்கள் தொடர் அடுக்காக அமைப்பதன் மூலம், இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த தொடர் அடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பதன் மூலம் சூரிய மின்கலன் அடுக்குகள் நம்மளுக்கு அமைக்கப்படுகிறது. இதனால் இதில் உற்பத்தியாகும் மின்சாரத்தின் அளவு நம்மளுக்கு என்ன பண்ணுது, அதிகமாகிறது. ஆனால் இவை மிகவும் என்னது, உற்பத்தி செலவு மிக்கவை. இது அமைக்கிறது நம்மளுக்கு என்னது, செலவு நம்மளுக்கு அதிகமாகுது. சரி, நெக்ஸ்ட்டு த சோலார் குக்கர், சூரிய சமையற்கலன்கள் பார்த்தோன்னா சொல்லுவாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டால்டு த மெட்டல் பாக்ஸ் ஆர் த உட்டன் பாக்ஸ். இது என்னது, மெட்டல் பாக்ஸ் ஆர் த உட்டன் பாக்ஸ் இல்லையா. சரி, next which is the painted from the inside as absorb the maximum the solar radiation. A thick glass sheet from the cover over the box the reflect in the plan mirror which is attached to the box. The food is cooked by the energy the radiated by the sun. அதாவது நம்மளுக்கு அந்த சூரிய சமையற்கலன்கள் என்பது நம்மளுக்கு உட்புறமாக நம்மளுக்கு என்னது, அந்த கருமை நிற வண்ணம் அல்லது நம்மளுக்கு என்னது பூசப்பட்ட காப்பீடப்பட்ட நம்மளுக்கு உலோகம். இது நம்மளுக்கு இதனால் நம்மளுக்கு மரத்தாலான பெட்டின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மேற்புறம் நம்மளுக்கு தடினமான கண்ணாடி பொருத்தப்பட்டுள்ளது. மேற்புறம் நம்மளுக்கு கடினமான கண்ணாடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தப்பட்டுள்ளது. அவன் சமதள கண்ணாடி சூரிய ஒளியை எதிரொலிப்பதாக அமைந்துள்ளது. சமதள கண்ணாடி நம்மளுக்கு சூரிய ஒளியை நம்மளுக்கு எதிரொலிப்பதாக நம்மளுக்கு அமைந்துள்ளது. சூரியனிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த கதிர்வீச்சு ஆற்றல் மூலம் நம்மளுக்கு உணவு சமைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார் சோலார் தெர்மல் பவர் பிளான்ட், சூரிய ஒளி வெப்ப ஆற்றல் நிலையங்கள்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. The solar thermal power plants, the many solar plants are used to concentrate the sun rays to heat up the water into steam. The steam is used to run the turbines to produce electricity.
அந்த சூரிய ஒளித்தகடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவோம் மூலம் குவிக்கப்பட்ட அந்த சூரிய ஒளியின் மூலம் நீர் என்ன பண்ணுது, வெப்பப்படுத்தப்பட்டு நீராவியாக மாற்றி டர்பைன்களை இயக்குவதன் மூலம் மின்சாரம் நம்மளுக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்போ நம்மளுக்கு இது கெப்பாசிட்டி ஆஃப் த 100 லிட்டர்ஸ் த சோலார் ஹீட்டர் கேன் சேவ் அப் டு த 1500 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பெர் இயர். அந்த 100 சூரிய வெப்ப சூடேற்றிகள் மூலம் ஒரு ஆண்டுக்கு நம்மளுக்கு 1500 யூனிட் மின்சாரத்தை நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த அட்வான்டேஜ் ஆஃப் த சோலார் எனர்ஜி. சூரிய ஆற்றல் நன்மைகள் பாரு. இட் இஸ் அவைலபிள் த அபண்டன்ஸ் இன் அவர் கண்ட்ரி அண்டு இட் இஸ் த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பெருமளவில் நம்மளுக்கு விலையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடியது. இட் இஸ் எ ரெனியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. இது நம்மளுக்கு என்னது, இது ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள். டெய்லி நம்ம இதை நம்ம கிடச்சிட்டே இருக்கும் இல்லையா. இட் கேன் பி யூஸ்டு த ஜெனரேட்டிங் த எலக்ட்ரிசிட்டி ஆர் ஹீட். இது வெப்பமூட்டியாகவும் மின்னாற்றலை உற்பத்தி செய்யவும் நம்மளுக்கு பயன்படுகிறது. இட் டஸ் நாட் காஸ் பொல்யூஷன். எவ்வித மாசு நம்மளுக்கு உண்டாக்குவதில்லை. ஓகே, அடுத்து பயோகேஸ். Biogas mixture of methane, the nearly the 75%. The hydrogen sulfate, carbon dioxide and hydrogen. It is the produced by the decomposition of the animal waste, cow dung and the plant waste. It is the absence of oxygen. It is also commonly called the gobar gas. So since the starting the materials used in the cow dung, which is the means the gobar in ஹிந்தி. சரி, நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிரி வாயு, பயோகேஸ் அப்படின்னு என்னென்னு சொல்லுவாங்க, உயிரி வாயு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. உயிரி வாயு என்பது நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு என்னது, மீத்தேன் இல்லையா, 75%. ஹைட்ரஜன் சல்ஃபைடு, நெக்ஸ்ட் என்னது ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் என்னது ஹைட்ரஜன் சேர்ந்த கலவையாகும். இவ்வாயு நம்மளுக்கு விலங்குகள் மற்றும் தாவரங்களின் கழிவுகள் காற்றில்லாத சூழ்நிலையில் மட்கும் போது நம்மளுக்கு சிதைவிடும் போது நம்மளுக்கு இது என்ன பண்ணுது, உருவாகிறது. அந்த விலங்கு கழிவுகள் மற்றும் தாவர கழிவுகள் நம்மளுக்கு என்னது காற்றில்லாத சூழ்நிலையில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மக்கும் போது நம்மளுக்கு சிதைவிடும் போது நம்மளுக்கு உருவாகிறது. பொதுவாக இது என்னது நம்மளுக்கு கோபர் கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்லுவோம் இல்லையா. கோபர்னா ஹிந்தி, இது மாட்டு சாணம் என்று நம்மளுக்கு அழைக்கப்படுகிறது. சரி, அதுக்கடுத்தது த யூசஸ் ஆஃப் பயோகேஸ். அந்த உயிர் வாயுவின் பயன்கள் என்னன்னு சொல்லி பார்த்தா, இட் இஸ் யூஸ்டு எஸ் ஃபியூல் ஃபார் குக்கிங். சமைப்பதற்கு நம்மளுக்கு எரிபொருளாக நம்மளுக்கு பயன்படுகிறது. இட் இஸ் யூஸ்டு த ரன் மோட்டார்ஸ் அண்ட் பம்ப் ஸ்டேட்ஸ். இந்த நீரேற்ற பயன்படுகிற இயந்திரங்களையும் மோட்டார்களையும் நம்மளுக்கு இயக்குவதற்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது, பயன்படுகிறது. இட் இஸ் யூஸ்டு ஜெனரேட் த எலக்ட்ரிசிட்டி. மின்சார உற்பத்திக்கு நம்மளுக்கு பயன்படுகிறது. சரி, அதுக்கடுத்து பாரு அட்வான்டேஜ் ஆஃப் பயோகேஸ். அந்த உயிர் வாயினுடைய மேலாண்மைன்னு சொல்லிப்பார். இட் பர்ன்ஸ் த வித்தவுட் ஸ்மோக் அண்ட் தேர்ஃபோர் த காசஸ் த லெஸ் பொல்யூஷன். இவை எரியும் போது நம்மளுக்கு புகையை வெளியிடுவதில்லை, எனவே இவை குறைந்த மாசினை நம்மளுக்கு உண்டாகிறது இல்லையா. அந்த உயிர் வாயின் மூலம் உண்டாகக்கூடிய இந்த கேஸ் நம்மளுக்கு எரியும் போது புகையை நம்மளுக்கு வெளியிடுவதில்லை, எனவே இது குறைந்தளவு நம்மளுக்கு மாசினை நம்மளுக்கு உருவாகிறது. an excellent way to get rid of the organic waste like the bio waste and the sewage material. உயிரிய கழிவுகள் மற்றும் கழிவுப் பொருட்கள் போன்ற கரிமப் பொருட்கள் சிதைவடை செய்வதற்கு மிக சிறந்த வழி. அந்த மாதிரி அந்த டீகிரேடபிள் ஆகக்கூடிய பொருட்களை நம்மளுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக நம்ம சிதைவடை செய்யக்கூடிய ஒரு மிக எளிய வழி அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது த லெஃப்ட் ஓவர் த சலரி இஸ் எ குட் மேன்யூர் ரிச் இன் த நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். படியும் கழிவுகளில் பாஸ்பரஸ் மற்றும் நைட்ரஜன் அளவு மிகுந்திருப்பதால் அதனை சிறந்த உரமாக நம்மளுக்கு பயன்படுத்தலாம். அதை நம்ம என்ன பண்ணலாம், சிறந்த உரமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இட் இஸ் எ சேஃப் அண்டு கன்வென்ட் டு யூஸ். இது பயன்படுத்த பாதுகாப்பானது, மிகவும் வசதியானதாகவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது. இட் கேன் ரெடியூஸ் அமௌண்ட் த green house gases emitted. பசுமையில்லா வாயுக்கள் வெளியேறும் அளவை நம்மளுக்கு பெருமளவில் இது நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா குறைக்கிறது. நெக்ஸ்ட்டு த சேல் கேஸ், ஷேல் வாயு அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. த சேல் ரெஃபர் டு த சாஃப்ட் ஃபைன்லி த ஸ்ட்ராட்டிஃபைடு த செடிமெண்ட்ரி ராக். ஸோ தட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த combination of the small old rocks containing the mud and minerals such as the quartz and the calcite trapped beneath the earth's surface. These rocks contain the fossil fuels like the oil and gas in their pores.
சரி, இப்போ ஷேல் எனப்படுவது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பூமியினுடைய அடிப்பரத்தில் அமைந்துள்ள சேறு மற்றும் தாதுக்கள் என்னென்னு சொல்கிறாங்க, சேறு மற்றும் என்னது தாதுக்கள். அந்த சேறு மற்றும் என்னது அந்த தாதுக்கள் குவார்ட்ஸ் மற்றும் கால்சைட் ஆகிய அடங்கிய மென்மையான பாறை அடுக்குகளை குறிப்பதாகும். என்னென்னு சொல்கிறாங்க, மென்மையான நம்மளுக்கு அந்த பாறை அடுக்குகளை நம்மளுக்கு குறிப்பதாகும். இப்பாறை அடுக்குகளின் இடையிலான துளைகள் நம்மளுக்கு எண்ணெய் மற்றும் வாயுக்கள் நம்மளுக்கு நிரம்பின. சரியா, அந்த பாறை அடுக்குகளின் இடையில் உள்ள துளைகளில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எண்ணெய் மற்றும் வாயுக்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, நிரம்பி இருக்குது. சரி, the fuel is extracted by the technique is called the hydraulic, the fracturing, the drilling and or another well boring of the sedimentary rocks layers to raise productivity the reservoirs layer. இவ்வாயுக்கள் மற்றும் எண்ணெயினை வெளியே எடுக்க நம்மளுக்கு ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் என்னன்னு சொல்கிறாங்க. இந்த ஹைட்ராலிக் என்னது ஃப்ராக்சரிங் இல்லைன்னா ஹைட்ராலிக் முறிவு அந்த பாறை அடுக்குகளின் மேல் எண்ணெய் மற்றும் வாயுக்கள் நிரம்பியுள்ள அடுக்கை நம்மளுக்கு அடையும் வரை நம்மளுக்கு ஆழமாக நம்மளுக்கு என்ன பண்ணுது, துளையிடப்படுதல். ஏன்னா தொழில்நுட்பம் மூலம் நம்மளுக்கு இது என்ன பண்ணுற நம்ம பயன்படுத்தப்படுகிறது. சரி, நெக்ஸ்ட்டு த என்விரான்மெண்டல் கன்சிடரேஷன்ஸ் ஆஃப் ஷேல் கேஸ். அப்போ அந்த ஷேல் வாயினால் உண்டாகக்கூடிய சுற்றுச்சூழல் விளைவுகள்னு சொல்லி பார்த்தா த ஷேல் ட்ரில்லிங் த குட் அஃபெக்ட் த கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ்ஸ் which can contaminate the drinking water resource and also the effect of the fertility of the soil. இப்போ இந்த சேல் வாயுக்களுக்காக இடப்படக்கூடிய துளைகள் நம்மளுக்கு நிலத்தடி நீர் மட்டத்தினை வெகுவாக நம்மளுக்கு பாதித்து என்ன பண்ணுது, குடிநீர் ஆதாரத்தை மாசுபடுத்துகிறது. மேலும் மண் வளத்தையும் நம்மளுக்கு இது என்ன பண்ணுது, மாசுபடுத்துது. நம்மளுக்கு இந்த மில்லியன் gallons of water is needed to break and release of the shale gas which in turn can affect of the water table. நிலத்தடியில் உள்ள வாயுக்கள் மற்றும் எண்ணெயினை நம்மளுக்கு வெளியேற்ற நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா பல மில்லியன் கன அளவு நீரை நம்மளுக்கு என்ன பண்ணணும், பயன்படுத்த வேண்டியிருப்பதால் இதனால் நம்மளுக்கு என்ன பண்ணுது, நிலத்தடி நீரின் மட்டத்தை நம்மளுக்கு வெகுவாக நம்மளுக்கு பாதிக்கிறது. இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தமிழ்நாட்டில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணாங்க. இந்த மாதிரி சேல் கேஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. More to know, but the India has identified the 6 basis areas for the shale gas exploration. The Kambe, Gujarat, Assam, Arakam, the northeast, the Gondwana, the central India, Krishna Godavari, onshore the east coast, Kaveri, onshore the Indo, the Gangetic, the basins. இந்த சேல் வாயு எடுப்பதில் இந்தியாவில் நம்மளுக்கு 6 இடம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அவன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது கேம்பே சொல்ல குஜராத்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசாமில் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கானு வடகிழக்கு பகுதி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோண்டுவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது மத்திய இந்தியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கோதாவரி, நெக்ஸ்ட் என்ன கிருஷ்ணா கோதாவரி ஆன்சூர் கிழக்கு கடற்கரை பகுதி, நெக்ஸ்ட்டு காவேரி மற்றும் இந்தோ கங்கை வடிநில பகுதி. ஓகே, நெக்ஸ்ட்டு விண்ட் எனர்ஜி, காற்று ஆற்றல். சரியா, த கைனெட்டிக் எனர்ஜிஸ் த possessed by the wind is due to its high speed that can be converted into the mechanical power by wind turbines. The wind energy can be used for the generating electricity, the run water pumps, the flour mills, etc. The rotatory motion of the windmills is used to draw the water ஃப்ரம் வெல்ஸ். சரி, அதாவது நம்மளுக்கு அந்த காற்று ஆற்றல் வேகமாக வீசக்கூடிய அந்த காற்றின் இயக்க ஆற்றலானது நம்மளுக்கு காற்றாற்றல் மூலம் எந்திர ஆற்றலாக நம்மளுக்கு என்ன பண்ணுது, மாற்றப்படுகிறது. என்ன பண்ணுது, எந்திர ஆற்றலாக நம்மளுக்கு மாற்றப்படுகிறது. இந்த காற்றாற்றல் மின்சார உற்பத்தி என்ன பண்ணுது, மின்சார உற்பத்தி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீர் உந்திகள் அரவை ஆலைகள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரவை ஆலைகள் கிணற்றிலிருந்து நீரை மேலேற்ற பயன்படுகிறது. கிணற்றிலிருந்து நீரை என்ன பண்ணுது, மேலேற்றத்துக்கு பயன்படுகிறது. சரியா, சரி, இன்னொன்று பாரு இங்கே கொடுத்துருக்காங்க. த வேர்ல்டு லார்ஜஸ்ட் டாலஸ்ட் அண்ட் விண்ட் டர்பன் இஸ் என்னது, பிக்சர் இந்த ஹவாய். 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோ. த 1 wind turbine கேன் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃபார் என்னது 300 homes. உலகின் மிக உயரமான மிக பெரியதுமான காற்றாலை எங்கே இருக்குன்னா ஹவாயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது.
ஒரு காற்றாலையில் நம்மளுக்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தினை நம்மளுக்கு 300 வீடுகளுக்கு நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் பாரு விண்ட் மில்ஸ். ஸோ விண்ட் மில்ஸ் இஸ் த மெஷின் that converts the energy of wind into the rotational energy by board blade attached to the rotating axis. When the blowing air strikes the blades of the windmills, it exerts the forces that causes blades to rotate. The rotational movement of the blades operate the generator and the electricity is produced. The energy output from each windmill is coupled together to get the electricity on a commercial scale. அதாவது நம்மளுக்கு அந்த காற்றாலை அப்படின்னு பார்த்தா சொல்லுவாங்க. காற்றாலை என்பது காற்றால் உந்தப்படும் ஆற்றலானது நம்மளுக்கு சுழற்சி ஆற்றலாக மாற்றப்படுவது. நீளமான இறக்கை ஒரு சுழலும் அச்சுடன் நம்மளுக்கு என்ன பண்ணுது, இணைக்கப்பட்டுள்ளது. சுழலும் அச்சுடன் நம்மளுக்கு என்ன பண்ணுது, இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு எந்திரன் பார்த்தா சொல்லுவோம். வேகமாக அந்த காற்று இறக்கைகள் என்னது, அந்த வேகமாக காற்று அந்த இறக்கைகள் மீது மோதி நம்மளுக்கு என்ன பண்ணுது, அவற்றை என்ன பண்ணுது, சுழல செய்யுது. ரொட்டேட்டிங் பிளேட் நம்மளுக்கு என்ன பண்ணுது, காற்று வீசும்போது ரொட்டேட்டிங் பிளேட் நம்மளுக்கு என்ன பண்ணுது, வேகமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுது. சரியா, இறக்கைகள் சுழல்வதால் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள அந்த மின்னியற்றி நம்மளுக்கு செயல்பட்டு மின்னாற்றல் நம்மளுக்கு என்னது உற்பத்தி ஆகிறது. சரியா, காசஸ் பிளேட்ஸ் ரொட்டேட் ஆகும்போது த ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் பிளேட் ஆப்ரேட் ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ். இல்லையா, சுழல்வதால் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள அந்த மின்னியற்றி செயல்பட்டு மின்னாற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒவ்வொரு காற்றாலையிலிருந்து உற்பத்தியாகும் மின்சாரமும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு வர்த்தக ரீதியில் நம்மளுக்கு என்னது மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஓகே, அதுக்கடுத்து பாரு அட்வான்டேஜ் ஆஃப் த விண்ட் எனர்ஜி. காற்றாலையினுடைய நன்மைகள்னு சொல்லிப்பார். த விண்ட் எனர்ஜி இஸ் ஃப்ரீ எக்கோ ஃப்ரெண்ட்லி ரெனியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. காற்றாற்றல் வெளியில்லாத நம்மளுக்கு சுற்றுச்சூழலுக்கு தகுந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம்னு பார்த்தோன்னா சொல்லுவோம். இட் டஸ் நாட் காசஸ் பொல்யூஷன், எவ்வித மாசும் ஏற்படுத்துவதில்லை. இன்னொன்று பார்த்தோன்னா த எக்ஸ்பென்சிவ் ஆன் த பீரியாடிக் த மெயின்டெனன்ஸ் இன் லோ வென் த கம்பேர்டு டு த அதர் பவர் சோர்சஸ். பிற மின்னாற்றல் உற்பத்தி நிலையங்களை ஒப்பிடும்போது பராமரிப்பு செலவு நம்மளுக்கு இதுக்கு வந்து பார்த்தோன்னா மிகவும் குறைவு. ஓகே, த நெக்ஸ்ட்டு பாரு வாட்டர் எனர்ஜி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டர் எனர்ஜி. ஸோ எர்த் சர்ஃபேஸ் இஸ் கன்வெர்டட் வித் நியர்லி த 71% ஆஃப் வாட்டர். த ஹார்னஸிங் த எனர்ஜி ஃப்ரம் த ஃப்ளோயிங் வாட்டர் கேன் பி யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. த டெக்னிக் இஸ் ஹார்னஸ் ஆஃப் த வாட்டர் எனர்ஜி இஸ் கால்ட் த ஹைட்ரோ பவர். சரியா, புவியின் மேற்பரப்பு ஏறக்குறைய நம்மளுக்கு என்னது 71% நம்மளுக்கு நீரால் சூழப்பட்டுள்ளது. அந்த ஓடும் நீரினிலிருந்து பெறப்படக்கூடிய ஆற்றல் மின்சாரம் தயாரிக்க பயன்படுகிறது. இவ்வாறு பெறக்கூடிய ஆற்றல் தான் நம்மளுக்கு புனல் மின்னாற்றல் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாரு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் டெரைவ்டு ஃப்ரம் வாட்டர் ஃப்ளோ. த வாட்டர் ஃபாலிங் ஃப்ரம் த ஹைட் த ஹில் அந்த ஹில்ஸ் அந்த ஹில்லி ஏரியாஸ் ஆர் த சூட்டபிள் ஃபார் த பர்பஸ் where there is continuous flow of water in the large amounts. The falling from the high scopes, it does not cause the environmental pollution or the waste generation. சரி, இப்போ புனல் மின் உற்பத்தி நிலையங்கள் நம்மளுக்கு அப்போ என்ன, இதை மேலிருந்து வேகமாக கீழே விழும் நீர் இல்லைன்னா நம்மளுக்கு என்னது வேகமாக ஓடும் நீரினை இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக பெறப்படுகிறது. இப்போ மலைப்பகுதிகள் இதற்கு மிகவும் ஏற்றவை. நம்ம மலைப்பகுதிகள் நம்மளுக்கு என்னது மேலேருந்து தண்ணி வந்து பார்த்தோன்னா வேகமாக கீழே வந்து பார்த்தோன்னா வருதா இல்லையா. சரி, ஏனெனில் அதிக சரிவான பகுதியிலிருந்து நீர் பெருமளவில் தொடர்ந்து வழிந்தோடி வருகிறது. இவை சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்பையும் உண்டாக்காமல் எவ்வித கழிவையும் ஏற்படுத்தாமல் செயல்படுத்தக்கூடியவை. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரோ பவர்ஸ் கன்வெர்ட்ஸ் த கைனெட்டிக் எனர்ஜி டு ஃபாலோயிங் த வாட்டர் இன்டு எலக்ட்ரிசிட்டி. திஸ் இஸ் கால்ட் த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. இப்போ நீர் மின்சார நிலையங்களில் ஓடும் நீரில் உள்ள நிலையாற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியவை. இது நீர் மின்சாரம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த டைடல் எனர்ஜி ஓத ஆற்றல் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. அந்த கடல் அலை இருக்கு இல்லையா. சரி, த டைடல் எனர்ஜி இஸ் த எனர்ஜி obtained from the movement of the water due to the ocean and the tides. The tides are the rise and fall of the sea levels caused by the combined effect of the gravitational forces exerted on the oceans of the earth.
அதாவது அந்த ஓத ஆற்றல் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தா கடலோரங்களில் உண்டாகக்கூடிய அந்த கடல் நீரினுடைய வேகமான இடப்பெயர்ச்சினால் வந்து பார்த்தோன்னா ஏற்படக்கூடிய ஆற்றல் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. ஓதங்கள் என்பவை கடல் நீரின் மீது அந்த புவியீர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் காரணமாக கடல் நீர் மட்டும் உயர்வதும் தாழ்வதும். சரியா? நெக்ஸ்ட், த டைடல் ஸ்ட்ரீம்ஸ் இஸ் எ ஃபாஸ்ட் த ஃப்ளோயிங் பாடி ஆஃப் த வாட்டர் கிரியேட்டட் பை tides. The turbines are placed in the tidal streams. When the tides hit the turbine rotates and converts the tidal energy into electric energy. இப்போ நீரோட்டம் என்பது மிக வேகமாக இடற்பெயர்ச்சி ஆகும்னு சொல்லுவாங்க. நீரினை ஓதங்கள் உருவாக்குவதாகும். அவ்வாறு நிகழும்போது உண்டாகும் இயக்க ஆற்றலை பயன்படுத்தி டர்பைன்களை இயக்கச் செய்வதன் மூலம் நம்மளுக்கு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட் பாரு, இந்த அட்வான்டேஜ் ஆஃப் த டைடல் எனர்ஜி, அந்த ஓத ஆற்றல் உண்டாகக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது, த டைடல் எனர்ஜி டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி பொல்யூஷன். எவ்வித சுற்றுச்சூழல் மாசு நம்மளுக்கு இது என்ன பண்ணுறதுன்னா ஏற்படுத்துவதில்லை. நெக்ஸ்ட்டு, இட் டஸ் நாட் யூஸ் எனி ஃபியூல் அண்ட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி வேஸ்ட். இவற்றில் எந்தவது எரிபொருளோ நம்மளுக்கு பயன்படுத்துவதில்லை. இதனால் நம்மளுக்கு கழிவுகள் எதுவும் நம்மளுக்கு இதிலேருந்து நம்மளுக்கு வெளியேறுவது நம்மளுக்கு இல்லை. அதுக்கப்புறம் டைட்ஸ் ஆர் the periodic table so the tidal energy can be produced at the any time. ஓதங்கள் எப்போது நம்மளுக்கு உருவாகும் என்பதை முன்னரே நம்மளால் கணிக்க முடியும். இதனால் நம்மளுக்கு என்னது அந்த ஓத ஆற்றலை நம்ம தொடர்ச்சியாக பெற முடியும்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, the water is denser than the air and therefore can generate electricity at the lower speed than the wind turbines. இப்போ நீரின் அடர்த்தி காற்றை விட நம்மளுக்கு அதிகமாக உள்ளதால், நீரினுடைய அடர்த்தி காற்றை விட அதிகமாக இருக்கிறதுனால மிக மெதுவான நீரின் இயக்கத்தினால் கூட டர்பனை என்னது செய்ய முடியும், இயக்க செய்வதால் மின்சாரம் நம்மளுக்கு உற்பத்தி செய்ய முடிகிறது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த டாபிக் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் நம்மளுக்கு இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூன்றால் இதெல்லாம் பாரு நம்மளுக்கு இந்த பிடிஏ கொஸ்டின்ஸ் இதெல்லாமே சரியா பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.